நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஆமா, ரொம்ப முக்கியமானது. எப்படி சொல்றது, ஒவ்வொரு பெற்றோரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். குறிப்பா சொல்லணும்னா, இது உங்களுக்காகவே தொகுக்கப்பட்ட ஒரு ஆழமான மருத்துவ அலசல். வரப்போற மார்ச் 4, 2026 அன்னைக்கு உலக உடல் பருமன் தினம் வருது. அதோட தீம் 8 பில்லியன் ரீசன்ஸ் டு ஆக்ட் ஆன் ஒபிசிட்டி. இதை முன்னிட்டு இந்திய குழந்தை மருத்துவ அகாடமி, அதாவது IAB, ஒரு விழிப்புணர்வு வழிகாட்டியை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா குழந்தை உடல் பருமன் பத்தி. இப்ப அடுத்த 3 நிமிஷத்துக்கு இத ஒரு டாக்டருக்கும் உங்களுக்குமான, அதாவது பெற்றோர்களுக்கான ஒரு நேரடி ஆலோசனையா நினைச்சுக்கோங்க. நிறைய பேர் குழந்தைங்க குண்டா இருக்கிறது ஒரு அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் நினைக்கிறாங்க, கொழு கொழுன்னு இருக்காங்கன்னு. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். IAB தரவுகள் படி BMI அளவீடுகளை நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். BMIனா அவங்களோட எடைய உயரத்தோட ஸ்கொயரால வகுக்கிறது. இந்த அளவு 23க்கு மேல இருந்தா அதிக எடை, 27க்கு மேல போனா உடல் பருமன், அதுவே 35 தாண்டிடுச்சுன்னா தீவிர பருமன் அப்படின்னு வரையறுக்கிறாங்க. இதுல ரொம்ப ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒண்ணு இருக்கு, நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டியது. கண்டிப்பா அதை சொல்லியே ஆகணும். சுமார் 98% உடல் பருமனுக்கு எந்த ஒரு உள்ளுறுப்பு நோயும் காரணமே இல்ல. நிஜமாவே ஷாக்கிங் தான். அப்போ அந்த 98% எதனால வருது? முழுக்க முழுக்க நாம உருவாக்குற சுற்றுச்சூழல் தான். அதிக கலோரி உள்ள ஜங்க் உணவுகள், 2 மணி நேரத்துக்கு மேலான ஸ்கிரீன் டைம். ஆமா, அப்புறம் எந்த வேலையும் செய்யாத செடென்ட்ரி வாழ்க்கை முறை, இதுதான் முக்கிய காரணம். சரி, இப்போ பெற்றோர்களாகிய நீங்க எப்போ விழிப்படையணும், எப்போ ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும்? குழந்தையோட வளர்ச்சியில அல்லது பருவம் அடையறதுல தாமதம் இருந்தா உடனே கவனிக்கணும். அதோட ஹைப்பர்ஃபேஜியான்னு சொல்ற அதீத பசி இருந்தாலும் அலர்ட் ஆகணும். வலிப்பு வர்றது, பகல்ல தூக்கம் வர்றது, இல்லனா தூங்கும்போது கொரட்டை விடுற ஸ்லீப் அப்னியா பிரச்சனை, இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா கொஞ்சமும் தாமதிக்காம உடனே மருத்துவ நிபுணரை அணுகணும். வளரும்போது சரியாயிடுன்னு விடக்கூடாது. இதை அலட்சியப்படுத்தினா விளைவுகள் ரொம்ப தீவிரமா இருக்கும்ல. கண்டிப்பா. டைப் 2 நீரிழிவு, இதய நோய், உயர் ரத்த அழுத்தம் குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பிருக்கு. அது மட்டும் இல்லாம கொழுப்பு கல்லீரல் நோய், அதாவது NAFLD, பித்தப்பை கற்கள் கூட வரலாம். உடல் அளவுல மட்டும் இல்லாம பாடி ஷேமிங் மூலமா அவங்களுக்கு பெரிய அளவுல மன அழுத்தமும் ஏற்படும். இதெல்லாம் தடுக்க மருத்துவர்கள் ஒரு அருமையான திட்டத்தை பரிந்துரைக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான ரூல் தான், 5-2-1-0 ரூல். தினமும் 5 அல்லது அதுக்கு மேற்பட்ட காய்கறிகள், பழங்களை அவங்க உணவுல சேர்க்கணும். 2 மணி நேரத்துக்கும் குறைவான ஸ்கிரீன் டைம். 1 மணி நேர உடற்பயிற்சி அல்லது கண்டிப்பா விளையாடணும். அந்த 0 என்னன்னா, சர்க்கரை சேர்க்கப்பட்ட பானங்கள் சுத்தமா வேண்டாம். 0% தான் குடிக்கணும். இது கூடவே 7 முதல் 8 மணி நேர இரவு தூக்கமும் வழக்கமான மருத்துவ பரிசோதனையும் ரொம்ப அவசியம். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க குழந்தையோட ஆரோக்கியம் முழுமையா உங்க கைகள்ல தான் இருக்கு. உங்க அன்றாட பழக்க வழக்கங்கள்ல தான் அடங்கி இருக்கு. நிறைவா நீங்க சுயமாக சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வியை நாங்க முன்வைக்கிறோம். 98% குழந்தை உடல் பருமன் மரபணுக்களாலோ நோய்களாலோ வரல, வெளிப்புற பழக்க வழக்கங்களால மட்டுமே வருதுன்னா, நாம உண்மையிலேயே சிகிச்சை அளிக்க வேண்டியது குழந்தைங்களோட உடலுக்கா, அல்லது எந்த வேலையும் செய்யாம திரையையே பார்த்துட்டு இருக்கிற நமது நவீன சுறுசுறுப்பற்ற வாழ்க்கை முறைக்கா? நன்றி, மீண்டும் சந்திப்போம்.